Hello guys, welcome back to DS Anime. நான் தான் ஹோஸ்ட் பேசுறேன். ஹாய் சலோ. இந்த வீடியோல நம்ம Boruto 2 Blue Vortex manga updateனோட பார்ட் 24ல என்ன நடக்கலாம் அப்படின்றதையும் ரீசன்ட்டா 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஸ்னீக் பீக்கையும் பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். சோ இதுக்கு முன்னாடி போட்ட Boruto 2 Blue Vortex சாப்டர் 23 பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போ மேல ஒரு லிங்க் ஷோ ஆகிட்டு இருக்கும். அந்த லிங்கை தொட்டு செக் பண்ணி பாருங்க. இல்லனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்திருப்பேன். அந்த லிங்கை தொட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்பவும் போல வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. அப்பதான் அந்த வீடியோ நல்ல வீடியோன்னு YouTube அல்காரிதம் எல்லாருமே புஷ் பண்ணி காமிக்கும். அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை அமைக்க வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோன்றது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். சார் ரைட் गाइस, வளராம பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே गाइस, போன சாப்டரோட கடைசியில் நம்ம பொருட்டோ ஜூரா கிட்ட அடி வாங்கி மொத்தமாக நாக் அவுட் ஆகி படுத்து கிடந்திருப்பான். அப்போ அந்த சமயத்தில் பொருட்டோவை காப்பாற்றுற கடவுளா நம்ம கவாக்கி என்ட்ரி கொடுத்துருப்பான். பொருட்டோ அவனோட ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஒரு தாறுமாறான என்ட்ரி கொடுத்துருப்பான் இல்லையா, அதே மாதிரியான ஒரு பொசிஷனை இந்த இடத்துல நம்ம கவாக்கி ஹிட் பண்ணுறான். அந்தவன் ஜூராவோட தலையில் ராடை விட்டு ஆட்டுறது மட்டும் இல்லாமல் அவனோட கார்மாவை ஆக்டிவேட் பண்ணி ஜூரா எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருப்பான். அதோட போன சாப்டர் முடிச்சிருப்பாங்க. இந்த சாப்டரோட ஸ்னீக் பீக்கில் நம்ம ஜூரா விசஸ் கவாக்கின்ற ஃபைட்டை தான் காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்னீக் பீக்கு முன்னாடியே கவாக்கி அண்ட் ஜூரா கனோட சின்ன கிளாஸ் நடந்திருக்கும் போல. ஏன்னா அவன் சண்டை போற இடத்த சுத்திலும் பாத்தீங்கன்னா ரொம்ப புகமூட்டமா இருக்கு. சோ இந்த ஸ்னேக் பீக்கோட ஸ்டார்டிங்ல நம்ம கவாக்கி ஜூராவை அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். பட் ஜூரா அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் ஆன அடுத்த செகண்ட் கவாக்கி அவனோட இரும்பு ராடை வச்சு ஜூராவோட வயிற்றிலேயே ஸ்டாப் பண்றான். இந்த இடத்துல கவாக்கி அவன் கார்மாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் ஆக்டிவேட் பண்ணிருக்கான். அதுக்கே கவாக்கிக்கு இந்த இடத்துல பயங்கரமான பிசிக்கல் ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா கவாக்கியோட அந்த அயன் ராடை நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கவாக்கி ஜூராவை அடிக்கிறேன்னு செம்ம சுத்துறான் இல்லையா, அவன் சுத்துற ஸ்பீடுக்கு அந்த அயன் ராடே பெண்ட் ஆகுது. ஆக்சுவலா அந்த அயன் ராடுன்றது பெண்ட் ஆகாது இல்லையா, ஆனா இந்த இடத்துல லைட்டா பெண்ட் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அது ஏன் கண்ணுக்கு மட்டும் அப்படி தெரியுதா என்ன தெரியல. இருந்தாலும் கவாக்கியோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ன்றது பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஏன்னா ஏற்கனவே அமடோ சொல்லியிருப்பான் அவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் பவர்ஸ் எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணிட்டு அவனோட டிஃபென்ஸை மட்டும் தான் இது வரைக்கும் அன்பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் நம்ம கவாக்கியை இவனால ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ கவாக்கியோட பவர்ஸை மொத்தமா அன்பிளாக் பண்ணதுனால அவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் சரி அவனோட பவர்ஸும் சரி மேசிவா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம கவாக்கியை அவனோட கார்மாவோட பேஸ் லெவல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கார்மாவை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவன் கார்மாவை ஃபுல்லா ஆக்டிவேட் பண்ணானா அவனுக்கு கொம்பு முளைச்சிடும். பட் இந்த இடத்துல அவனுக்கு கொம்பு முளைக்கல. அப்படின்னா கவாக்கி அவன் கார்மாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆக்டிவேட் பண்ணி தான் இந்த இடத்துல ஜூராவை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அதே சமயத்தில் அந்த ஸ்னீக் பீக்ல நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஜூராவோட கண்ணை கவாக்கி குத்திருப்பான் இல்லையா, அது இன்னும் ஹீல் ஆகவே இல்லை. ஸோ ஜூரா அந்த கண்ணை ஹீல் பண்ணணும்னா ஹிடாரி எப்படி அந்த பிளாக் பாக்ஸ்ல இருந்து பவர்ஸ் அப்சர்வ் பண்ணி அவனோட பாடியவே ரீஜெனரேட் பண்ணானோ அதே மாதிரி தான் நம்ம ஜூராவாலையும் அந்த பிளாக் பாக்ஸ்ல இருந்து பவர்ஸ் அப்சர்வ் பண்ணி தான் ஹீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நம்ம அஷிராம செஞ்ச மாதிரியோ இல்ல நருட்டோ மாதிரியோ ஸ்டாப் பண்ண இடத்த உடனே ஹீல் தான் பண்ண முடியாது போல. அப்படியே அவன் ஹீல் பண்ணணும்னு முயற்சி பண்ணாலும் ஜூராவால அந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியல போல. ஏன்னா அவன் கிளாமாக்ஸை போட்டு கிளாமாக்ஸ் மூலியமா தப்பிச்சு போய் அந்த பிளாக் பாக்ஸ்ல இருந்து பவர்ஸ் அப்சர்வ் பண்ணி தான் ஹீல் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல கவாக்கி இருக்கனால அவனால கிளாமாக்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கவாக்கி அவனோட கோகுகன் பவர்ஸ் யூஸ் பண்ணி கிளாமாக்ஸை ஷ்ரிங்க் பண்ணி விட்டுருவான். ஷ்ரிங்கான கிளாமாக்ஸ் மூலியமா இவங்களால தப்பிக்கவும் முடியாது. ஒரு சிஞ்சோ அவங்க உடம்புல இருக்க கிளாமாக்ஸை யூஸ் பண்ணி டெலிபோர்ட் ஆகி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தப்பிச்சு போய் நம்ம பார்த்தது இல்லை அவ்வளவா. ஸோ இதுக்கு முன்னாடி பொருட்டோ எப்படி அவனோட லாங் டிஸ்டன்ஸ் டெலிபோர்டேஷன் ஜூட்ஸ் யூஸ் பண்றதுக்கு திணறிக்கிட்டு இருந்தானோ அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து ஜூரா தப்பிக்கிறதுக்கே திணற போறான்ற மாதிரி எனக்கு தோணுது. இவன் தப்பிக்கிறதுக்கு மொத்தத்துக்கே 2 வழி தான் இருக்கு. ஒன்னு இவன் 2 பேத்தையும் டிஃபீட் பண்ணிட்டு இவன் இந்த இடத்தோட தப்பிச்சு போகணும். இல்லைன்னா அவன் உடம்புல இருக்க கிளாமாக்ஸ் மூலியமா 4-5 கிளாக்ரிமை வெளியே வர வச்சு அதை ஒரு டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி அது உடம்புல இருக்க கிளாமாக்ஸ் மூலியமா நம்ம ஜூரா தப்பிச்சு போகலாம். இதை தவிர்த்து ஜூராக்கு வேற ஆப்ஷனே இருக்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி இந்த ஸ்னீக் பீக்ல வேற நம்ம கவாக்கி ஜூராவை ஓவர் பவர் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா கவாக்கிக்கு இப்படி ஒரு பவர் அப் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஜூராக்கும் ஒரு பவர் அப் இருக்கும். ஏன்னா ஜூரா இன்னும் வரைக்குமே அவனோட ஃபுல் பவர்ஸ் எங்கேயுமே யூஸ் பண்ணல. கவாக்கி அவனோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கார்மாவை தான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கான். அவனுக்கு இன்னும் ஒரு பவர் அப் வேற இருக்கு. ஸோ கவாக்கி அவனோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கார்மாலே ஜூராவை ஓவர் பவர் பண்ற மாதிரி காமிக்க மாட்டாங்க. இந்த ஸ்னேக் பீக் ஜஸ்ட் நம்மள ஹைப் ஏத்துறதுக்காண்டி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இதை பார்த்தோன்னே என்னடா கவாக்கி ஜூராவே அடிச்சுட்டான், அவ்வளவுதான் கவாக்கி ஓவர் பவர் பண்ணிட்டான், வேற மாதிரி பவர் அப் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் நினைப்போம். பட் அதுக்கு ஆப் வைக்கிறதுமா நம்ம ஜூரா கவாக்கி எதிர்த்து ஏதாச்சும் ஒரு கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஜூரா மாதிரியான ஒரு வில்லனா அவ்வளவு சீக்கிரமா டம்மி பண்ண மாட்டாங்க. எப்படியும் ஸ்டார்டிங்ல நம்ம கவாக்கி ஓவர் பவர் பண்ற மாதிரி
செஞ்சாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஜூரா கவாக்கியை போட்டு அடிச்சு துவைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்னீக் பிக்லயும் சரி, கடைசியா நம்ம கவாக்கி ஜூராவை அட்டாக் பண்ணதுலயும் சரி, நம்ம ஜூராவோட வைட்டல் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கவாக்கி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஜூராவோட கண்ணு, அதுக்கப்புறம் இப்ப ஜூராவோட கிட்னின்னு ஒரே வைட்டல் பாயிண்ட்ஸா அட்டாக் பண்றான். ஏன்னா ப்ரோ கிட்னில அட்டாக் பண்றான் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, எஸ் அவன் குத்துற இடம்ன்றது கிட்டத்தட்ட இப்ப கிட்னியை நோக்கி தான் குத்துற மாதிரி இருக்கு. அவன் நார்மலா யதார்த்தமா குத்துறானா இல்ல ஸ்பெசிஃபைடா அங்கதான் குத்தணும்ன்ற மாதிரி குத்துறானான்னு தெரியல. ஸோ கிட்னின்றது ஒரு முக்கியமான ஆர்கனு, அதில் அடிபட்டுச்சுன்னா நம்ம உடம்பே டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும். அதனால கவாக்கி வேஸ்டா ஜூரா மேல பஞ்சஸ் லான்ச் பண்றது, வெட்டியா கிளாஷ் பண்றதுன்னு அதெல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஜூராவோட வைட்டல் பாயிண்ட்ஸா அட்டாக் பண்ணி அவனை வீக் ஆக்கலாம் ட்ரை பண்றான் போல. என்னை பொறுத்த வரைக்கும் கவாக்கிக்கு ஃபைட்ல அதிக அனுபவம் இருக்கும். அதே மாதிரி அவனோட டாக்டிக்ஸ், கார்மாவோட பவர்ஸை ஹேண்டில் பண்றதுன்னு எல்லாத்தையுமே கவாக்கி சூப்பரா பண்ணுவான். ஏன்னா சின்ன வயசுல கவாக்கிக்கு ஜீகன் அவனோட கார்மாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி சண்டை போடணும்ன்ற இது எல்லாத்தையுமே ரொம்ப கொடூரமா சொல்லி தந்திருப்பான். ஸோ அந்த ஒரு கொடூரமான ட்ரைனிங்ல இருந்து கவாக்கி வேற மாதிரி டாக்டிக்ஸ்லாம் கத்துக்கிட்டு இருந்திருப்பான். அந்த டாக்டிக்ஸை இப்போ ஜூரா மேல யூஸ் பண்ணி ஜூராவோட வைட்டல் பாயிண்ட்ஸ் அட்டாக் பண்ணி அவனை வீக் பண்ணலாம் ட்ரை பண்றான் போல. ஆனா அதே சமயத்துல கவாக்கி ஜூராவோட வைட்டல் பாயிண்ட்னா அவன் கிட்னி இருக்க இடத்துல அயன் ராட வச்சு குத்துனாலும் அவன் மூஞ்சில எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்கிற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்ச கவாக்கி அவனோட அயன் ராட வச்சு ஜூராவோட வயிற்றுல முட்டு தான் செய்றானே ஒழியா அவன் அந்த அயன் ராட வச்சு ஸ்டாப் பண்ணல போல. ஏன்னா கவாக்கி ஜூரா மேல ஸ்டாப் பண்ண அந்த அயன் ராட் இன்னொரு பக்கம் வெளியே வரல. சரி இன்னொரு பக்கம் வெளியே வரல, ரத்தமாச்சு வந்திருக்கான்னு பார்த்தா அதுவும் வரல. எல்லாத்தையும் விடுங்கடா, ஜூராக்கு வலிக்குதா, ஜூராவோட மூஞ்சி ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த பைப்ல எந்த ஒரு ரியாக்டுமே பண்ணாம இருக்கு. என்னடா அது இவன் குத்துனானா இல்லையாடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுது. இவன் குத்துனதெல்லாம் ஓகே தான், பட் குத்துனதுக்கு அந்த பக்கம் இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே வரலையே. ரியாக்ஷன் வந்திருந்தாலும் நல்லா இருக்கும், ஆனா அந்த பைப்ல ஜஸ்ட் என்னடா தம்பி குத்திருக்கியா அப்படின்ற மாதிரி தான் பாக்குறான். சோ ரைட்டு, கவாக்கியை வச்சு ஏதோ ஒன்று பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கவாக்கிக்கு ஒரு தாறுமாறான என்ட்ரி கொடுத்து மாஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாசான கவாக்கியை மெயின்டைன் பண்ணி ஒரே பாதையில கொண்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு ஜூரா கிட்ட ஏதாச்சும் கொடூரமா அடி வாங்குற மாதிரியோ இல்ல மிதி வாங்குற மாதிரியோ டிஸ்கஸ்டிங் ஏதாச்சும் காமிச்சாங்கன்னா கவாக்கியோட கேரக்டரிஸ்டிக்ஸே மொத்தமா அழிச்ச மாதிரி மாறிடும். எனக்கு தெரிஞ்ச அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. கவாக்கி இன்னும் மாசா காட்ட தான் ட்ரை பண்ணுவாங்களே ஒழியா அவனோட பவர் லெவலை குறைக்க மாட்டாங்க. பார்க்கலாம் கவாக்கி என்ன சம்பவம் செய்ய போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம், காத்திருப்போம். நெக்ஸ்ட் ஆஃப் பொருட்டோ பக்கம் வந்தோம்னா, போன சாப்டர்ல பொருட்டோ ஜூரா கிட்ட சம்மடி வாங்கியிருப்பான். கிட்டத்தட்ட நம்ம ஜூரா பொருட்டோ போட்டு தள்ள போற சமயத்துல தான் கவாக்கி வந்து பொருட்டோவை காப்பாத்திருப்பான். போன சாப்டர்ல கவாக்கியை மாசா காட்டுறன்ற சமயத்துல பொருட்டோவை கொஞ்சம் மொக்க பண்ற மாதிரி தெரிஞ்சு, பட் அதை ஜஸ்டிஃபை பண்ற விதமா கவாக்கியை மாசா காமிச்சதுனால எனக்கு ஒன்றும் அது பெருசா தெரியல. பட் அந்த சாப்டரோட கடைசியில ஒரு மொரட்டு கிளிஃபாங்கரா நம்ம கவாக்கி அவனோட கார்மாவை ஆக்டிவேட் பண்ணிருப்பான். அதுவும் பொருட்டோ முன்னாடியே ஆக்டிவேட் பண்ணிருப்பான். பொருட்டோவை நீ உன்னோட ஃபுல் போஸ்ல சண்டை போடுறா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கவாக்கியை பூஸ்ட் பண்ணிருப்பான். என்னடா பொருட்டோ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல நம்ம பொருட்டோ முன்னாடி கவாக்கி அவனோட கார்மாவை ஆக்டிவேட் பண்ணிருப்பான். அந்த சமயத்துல கோஜியே வார்னிங் கொடுத்திருப்பான், தம்பி அந்த இடத்துல இருக்காத, உன் கார்மா ரெசரக்ட் ஆகுது, அப்படி அது ஃபுல்லா ரெசரக்ட் ஆயிடுச்சுன்னா மோமோஷிக்கு உன்னை டேக் ஓவர் பண்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு, ஸோ அந்த இடத்தோட தப்பிச்சு போயிரு அப்படின்ற மாதிரி மோமோஷிக்கு பொருட்டோவை வார்ன் பண்ணிருப்பான். அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்டோவும் கார்மா ஆக்டிவேட் ஆனா சத்தன அந்த இடத்துல இருந்து திருச்சி ஓடி இருப்பான். இந்த ஒரு சீன்லயே நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியுது பொருட்டோவால அவனோட கார்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியலன்றத. ஏன்னா கடைசியா பொருட்டோ அவனோட கார்மாவை ஆம்னிபுட்டன்ஸ் ஆர்க்கப்போ யூஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பொருட்டோ அவனோட கார்மாவை யூஸ் பண்ணிருக்கவே மாட்டான். அதே மாதிரி மோமோஷிக்கையும் ஆம்னிபுட்டன்ஸ் ஆர்க்ல தான் கடைசியா பேசியிருப்பான். அதுக்கப்புறம் ஏதோ ஹைபர்னேஷனுக்குள்ள போன மாதிரி கிட்டத்தட்ட 3 வருஷம் வாயவே துறக்காம பொருட்டோ உடம்புக்குள்ள அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். பயபுல பொருட்டோட உடம்புக்குள்ள உட்காந்து ஏதாச்சும் ஒரு ஊமுக்கு சும்பு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானா என்னன்றது தெரியல. பயபுல என்னைக்காச்சும் ஒரு நாள் வெளியே வருவான். அப்படி வெளியே வர நேரம் ஒரு மொரட்டு சம்பவத்தை செஞ்சுட்டு தான் போவான்னு நினைக்கிறேன். பட் இப்போ மோமோஷிக்கு வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா இப்பதான் கவாக்கியோட மாசான என்ட்ரின்றது கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து அப்படியே பேக் டு பேக்கா மோமோஷிக்கையும் இறக்கணும். அது ஒன்று கவாக்கியோட மாஸ் என்ட்ரியை டம்ப் பண்ணிடும், இல்லைனா மோமோஷிக்கியோட என்ட்ரின்றது பெருசா எந்த ஒரு எஃபெக்டையும் கொடுக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் மோமோஷிக்கியை இப்போ காட்டாம வேற ஏதாச்சும் ஒரு பெரிய சம்பவமா செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இப்போதைக்கு கவாக்கிக்கு என்னென்ன பவர் அப் கிடைச்சிருக்கு, அவன் எப்படி எப்படிலாம் அவனோட பவர்ஸை யூஸ் பண்றான், எப்படி ஜூராவை டேக்கிள் பண்றான், எப்படி ஜூரா கூட சண்டை போடுறான் அப்படின்றத தெளிவாக காமிச்சாங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்போதைக்கு ஃபுல் ஃபோக்கஸ் கவாக்கி மேல தான் இருக்கணும். கவாக்கி தான் இப்போதைக்கு இந்த சாப்டரோட ஹீரோ. ஏன்னா கவாக்கி பொருட்டோ பக்கத்துல இருந்து அவனோட கார்மாவை ஆக்டிவேட் பண்ணானா அது ஆட்டோமேட்டிக்கா பொருட்டோட கார்மாவையும் ட்ரிகர் பண்ணி விட்டுரும். போன சாப்டர்லயே கவாக்கி அவனோட கார்மாவை ஆக்டிவேட் பண்ணும்போது பொருட்டோ அவனோட கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ கவாக்கி அவனோட பேஸ் ஃபார்ம் ஆஃப் கார்மாவை ஆக்டிவேட் பண்ணானா பொருட்டோக்கும் அது பேஸ் ஃபார்ம் ஆஃப் கார்மா தான் ஆக்டிவேட் ஆகும். அந்த பேஸ் ஃபார்ம் ஆஃப் கார்மாவை நம்ம பொருட்டோவால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம பொருட்டோ தக்காளி ஃபுல் போஸ்ல சண்டை போடுறா அப்படின்ற மாதிரி கவாக்கிக்கு மோட்டிவேட் பண்ணிருப்பான். மோமோஷிக்கு தான் இத்தனை வருஷமா பேசல, அவன் அமைதியா தானே இருக்கான் அப்படின்ற ஒரு
தெனாவட்டில் புருட்டோ காக்கி கிட்ட உன்னோட ஃபுல் பவர்ஸ் ஆக்டிவேட் பண்ணி சண்டை போடுறா அப்படின்ற மாதிரி சொன்னானு எனக்கு தெரியல. எதா இருந்தாலும் சரி மோமோஷிக்கு இப்போதைக்கு வரமாட்டான், அது எனக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியுது. ஏன்னா கவாக்கியோட பவரப்ப காமிக்கிறதுக்கே இழுன்னு இழுத்துருப்பாங்க. மோமோஷிக்கெல்லாம் ஒரு காட் டயர் பீயிங், அவெல்லாம் வந்தான்னா ஹைப்பு பிச்சுக்கிட்டு போயிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹைப் எத்திர கேரக்டரை இந்த சாப்டரில் காமிப்பாங்க நீ நினைக்கிறீங்களா? அவனுக்குன்னு தனியாக ஹைப்பு பில்டு பண்ணி அவனுக்குன்னு ஒரு ஸ்டோரி எழுதி மாசாக காட்டுவாங்க. அது வரைக்கும் மோமோஷிக்கே காட்ட மாட்டாங்க. அடுத்த சாப்டரில் கவாக்கி விசஸ் ஜூரான்ற ஃபைட்டு வெறித்தனமாக நடக்க போகுது. அதே மாதிரி இந்த அரையா பைப்ல யோட ஒதுக்கிட்டு ஷிங்கியை காப்பாற்றுறக்காண்டி போயிருப்பான் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஷிங்கியை காப்பாற்றோடாம பக்கு ஹிடாரியும் என்ட்ரி ஆகி எவ்வளவு போட்டு தள்ளின மாதிரியே அரையாவையும் போட்டு தள்ளுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லைனா அவனை அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு அந்த த்ரோன் பல்பு அவன்கிட்ட ஆட்டையை போட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல ஷிங்கியை திரும்ப உயிரோட கொண்டு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஜூரா ஆர்டர் போட்டு தான் எல்லாரும் வேலை செய்யற மாதிரி தெரியுது. ஜூராவே இங்க அடிச்சு உருண்டுகிட்டு இருக்கப்போ ஜூரா எப்படி அவங்களுக்கு கமெண்ட் கொடுப்பான். ஸோ ஷிங்கி திரும்ப உயிரோட வரதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. சரி ரைட் கைஸ், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் கொட்டி தீத்துட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாச்சும் அடுத்த சாப்டர்ல நடக்க போற விஷயம்லாம் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு சாப்டர் 24 டெக்ஸ்ட் ஸ்பாயிலர் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாசம் ரொம்ப சீக்கிரமா 17ஆம் தேதியே சாப்டர் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ 17ஆம் தேதி நைட் இந்த சாப்டர் ரிலீஸ் ஆச்சுன்னா 19ஆம் தேதி காலையில நம்ம சாப்டரை பிரேக் டவுன் பண்ணி போட்டுருவோம். இல்ல 18ஆம் தேதி நைட்லயே சாப்டர் பிரேக் டவுன் பண்ணி போட்டாலும் போட்டுருவேன். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான அமைக்க வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். வந்த உடனே நீங்களே வீடியோ பார்த்துடலாம். ரைட் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டி சினிமா சேனல்ல போற எல்லா வீடியோ பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இது ஒரு அமேசிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from DXD Anime.